நான் உங்களோட ஆஷிகா பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். முதல்ல நான் என்னோடய பேரை சொல்லிக்கிறேன். என்னோடய பேர் ஆஷிகா. என்னோடய வயசு 22. எனக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸுக்கு பேக் தான் மேரேஜ் ஆகிடுச்சு. லைஃப்பில் எனக்கு ஒரு பெரிய ஆசை உண்டு. அந்த எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கனவு. எனக்கு ஒரு பெரிய கனவு என்னென்னா, லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வராதா, நம்ம லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக வாழலாமே, அந்த மாதிரி ஒரு ஆசை தான். எல்லாரையும் ஆசை விட்டா வச்சு, ஆனால் நமக்கு நல்ல ராசிக்கு என்னவோ நமக்கு அது அமைய மாட்டேங்குது. அது எப்போ அமையும்னு தெரியல. நான் என்னோடய ஆம்பிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இதுவரையிலும் அந்த ஆம்பிஷன் சக்ஸஸ் ஆகலை. இனி ஆகுமான்னு தெரியலை. ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, என்னோடய லைஃப் ஷார்ட் லைஃப், சின்ன ஒரு குட்டி குட்டி சந்தோஷத்தோட சின்ன ஒரு லைஃப்பை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் சின்ன சுருக்கமாக ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய லைஃப்பில் வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துருக்கு. பட் ஹாப்பினஸும் நிறைய இருந்திருக்கு. ஆனால் எனக்கு ஸ்கூல் லைஃப்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரையிலும் எனக்கு அவ்வளோ பெரிய த்ரில்லிங்காக இல்லை. லைஃப் வந்து போரிங்காக தான் இருந்துச்சு. ரொம்ப போரிங்காக தான் இருந்துச்சு. லைஃப் பிடிக்கவே செய்யாது. ஆனால் 11th 12th செம்ம ஹாப்பி. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணினதுன்னா 11th 12th தான். அதுக்கு மெயின் ரீசனே, எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஒருத்திக்கு பேர் ஜர்னிஷா, இன்னொருத்திக்கு பேர் அனிஷா. அவங்க 2 பேரும் இல்லைன்னா எனக்கு அந்த 11th 12th மேபி அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th வரையிலும் இருந்த மாதிரி போரிங்காக தான் போயிருக்கும். பட் அவங்க 2 பேரும் இருந்து என்னை லைஃப்பை ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நம்ம வந்து என்ன விஷயமா இருந்தாலும் நமக்குள்ளேயே வச்சுருக்கிறது சேஃப். வெளியில் சொல்லாமல் இருக்கிறது சேஃப் தான். பட் யாராலேயும் அப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நானும். எனக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணாமல் எனக்கு தூக்கமே வராது. பார்த்துட்ருக்கவங்க யாராவது அந்த மாதிரி கேரக்டராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அப்படி தான். அது என்னோடய ஹேபிட்டாட்டே மாறிட்டு, எனக்கு என்ன லைஃப்பில் என்ன பிரச்சனை நடந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கவே செய்யாது. அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். 11th 12th செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. அதுக்கப்புறம் எல்லார் லைஃப்லேயும் வர்றது மாதிரி எனக்கும் ஒரு சின்ன டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அது என்னென்னா, காலேஜ் லைஃப்பில் 11th 12th நாங்கள் பண்ண அட்ராசிட்டிஸை பார்த்து 2-3 பேருக்கு ஃபேமிலிலையும் அவங்க அனிஷா, ஜர்னிஷா, எனக்கு ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஃபேமிலியில் வந்து 3 பேரையும் சேர்த்து விட்டால் இவங்க 3 பேரும் உருப்பட மாட்டாங்கன்னு எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி எங்கள் 3 பேரையும் வந்து தனித்தனி காலேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. தனித்தனி காலேஜில் மாற்றினதுக்கப்புறம் எங்களோட லைஃப் வந்து போரிங்காக தான் போச்சு. அதுக்கப்புறம் உள்ளது பெரிய பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஸ்டோரி. உங்களுக்கு இந்த ஷார்ட் வீடியோ பிடிக்குமான்னு எனக்கு தெரியலை. மேபி உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு, உங்களுக்கு என்ன லைஃப் ஸ்டோரியை பற்றி கேட்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உள்ளது போடுவேன். அதுக்கப்புறம் உள்ளது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுவேன். என்னோடய குட்டி குட்டி கனவு உலகம்னா அது இதுதான். இவ்வளோத்துக்குள்ளந்தான். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இருப்பேன் உன் கூடவே லைஃப் லாங் நான் ட்ராவல் பண்ணுவேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உனக்கு உயிராக இருப்பேன், இப்படிலெல்லாம் சொல்கிறவங்க தயவு செஞ்சு நம்பவே செய்யாதுங்க. உங்கள் லைஃப்பில் இருந்து ஃபஸ்ட்டு போகிறது அவங்களாட்டு தான் இருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் உங்களோட லைஃப் வந்து ரொம்ப சேடாக மாறிடும். இதுவும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. தயவு செஞ்சு யாரையும் நம்பாதுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவில் ஒரு ஆள்கிட்ட வந்து நல்லா பழகுங்க, ஆனால் க்ளோஸ் ஆகாதுங்க. ரொம்ப டீப்பாக க்ளோஸ் ஆகாதுங்க. அவங்க இல்லாமல் இது நடக்காதுன்னு உள்ள அளவுக்கு டீப்பாக க்ளோஸ் ஆகாதுங்க.
ஓட எண்டிங்கில் நான் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன ஆனாலும் உங்களுக்கு நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விடவே செய்யாதுங்க. நீங்கள் என்ன விஷயத்தில் ஸ்டெப் எடுத்தாலும் அந்த ஸ்டெப்புக்காக தைரியமாக இறங்கி போராடுங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்குமா, இவங்களுக்கு பிடிக்குமா, அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் தைரியமாக இறங்குங்க. நீங்கள் கண்டிப்பாக எந்த ஸ்டெப் எடுத்தாலும் நல்லா திங்க் பண்ணி தான் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதை தைரியமாக வெளியில் இறங்கி தைரியமாக நில்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஜெயிக்கும். அவங்க கூட கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் அந்த விஷயத்த முடிச்சிங்கன்னா உங்கள் பின்னால் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட, நான் அப்போவே சொன்னேன் பார்த்தியா, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு உள்ளது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மனுஷனால் 2 விதத்தில் பேச முடியும். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்கிட்டேருந்து. நம்மகிட்ட ஒருக்கா உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம அதை தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோன்னு வைங்களேன், அதே வாயால் உன்னால் முடியும்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் என்னோடய லைஃப்பில் நிறைய வாட்டி நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.